வாங்க இன்றைக்கி மோமோஸ் எப்படி பண்ணலாம், அதுக்குள்ளே சட்னியை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். காஷ்மீர் சில்லி எடுத்திருந்தேன் நான் ஒரு 5 எடுத்துக்கிட்டேன். பூண்டு ஒரு பெரிய பல்லாக இருக்கிறதுனால 3 எடுத்துக்கிட்டேன். தக்காளி 3 இதெல்லாம் எடுத்து தண்ணியை கொஞ்சம் விட்டு அதில் ஊற்றி ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுட்டு அதை ஆற வச்சு அதை தோல் உரித்து எடுத்து மிக்சியில் அதில் உப்பு போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு ஒரு சின்ன பேன் வச்சு அந்த அரைச்ச விழுதை அதில் கொட்டி கொஞ்சம் 1 ஸ்பூன் சுகர் போட்டேன். சோயா சாஸ் கொஞ்சம், டொமேட்டோ சாஸ் கொஞ்சம், வினிகர் எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு செகண்ட் அது கொதி வந்தாலும் நிறுத்தி ஆற வச்சுட்டேன். சட்னி ரெடி. இப்போ அந்த மோமோஸ் பண்ணுறதுக்கு தேவையான என்னென்ன இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் பண்ணால் ஃபஸ்ட்டு ஒரு எண்ணெயை ஊற்றிங்க, கொஞ்சம் பட்டர் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா அதையும் போட்டு வதக்கிக்கோங்க. முட்டைக்கோஸ் துருவி வச்சுருந்தேன், முட்டைக்கோஸு கேரட்டு இதெல்லாம் துருவி வச்சுருந்தேன், அதையும் போட்டு வதக்கிட்டு குடமிளகா நல்லா பொடியாக நறுக்கி அதையும் போட்டுட்டு பச்சை மிளகா ஒரே ஒரு மிளகா அதையும் நல்லா பொடியாக நறுக்கி போட்டுட்டு உப்பு போட்டுட்டு பெப்பர் 1 ஸ்பூனுக்கிட்ட அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் சோயா சாஸு கொஞ்சம் டொமேட்டோ சாஸு எல்லாத்தையும் போட்டு வதக்கிட்டு கொத்தமல்லியை போட்டு கிளறி இறக்கி ஆற வச்சுருங்க. எப்போதும் மொமோஸ் எப்போதுமே மைதாவில் தான் பண்ணுவாங்க. நான் கோதுமை மாவில் பண்ணேன். எப்போதும் ஆஸ் யூஷுவலாக இப்போ எப்படி நம்ம சப்பாத்திக்கு பிசைகிறோமோ அதே மாதிரி உப்பு தண்ணி மாவெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ரொம்ப கெட்டியாக பேசாமல் கொஞ்சம் கலராக கொஞ்சம் பிசைஞ்சு ஊற வச்சுருங்க. ஒரு மணி நேரம் ஊற வச்சுருங்க. ஊற வச்சுட்டு பூரிக்கு மாவு எடுப்போம் இல்லைங்களா, அதே மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா ரவுண்டாக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே இதை வச்சு அந்த பூரணத்தை வச்சு நம்ம எப்படி சுருக்கு பை எல்லாம் வச்சுருப்போம் இல்லைங்களா, சுருக்கு பை மாதிரி அது மாதிரி சுருக்கி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன். அது மாதிரி வச்சு அது மாதிரி பண்ணிவிட்டு அப்புறம் இட்லி பானையில் தண்ணியை வச்சு அந்த இட்லி தட்டில் எண்ணெயை தடவி அதுக்கு மேலே இதெல்லாம் வச்சு ஒரு 15 நிமிஷம் ஆகும். 15-20 நிமிஷம் நல்லா வேகிறதுக்கு எடுத்து பார்த்துட்டு அதை எடுத்துகிட்டு அந்த சட்னியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்டு சொல்லுங்கள்.